ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன குழம்புனா சுண்டல் குழம்பு, அப்புறம் வந்து இது பார்த்துருக்கீங்களா தூதுவளை, அதை வச்சு ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இது நான்வெஜ்லாம் எடுக்கல, சளி வேறு இருக்காங்க, தூதுவளை ரசம் செய்யப்படுது. அதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு. வாங்க எப்படி செய்வதுன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சுண்டலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுட்டு 2 விசில் சின்ன வச்சா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். அப்புறமேட்டு இதை வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டல் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லாமே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். சளிக்கிறதுனால பாதி நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு தம்புக்கு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுண்டலுக்கும் சுண்டல் இருக்கிறதுனால சுண்டலுக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா சுண்டல் இந்த தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம். காலையில் டீயில் சுகர் அதிகமாக கொட்ட வேண்டியது, காலையில் குழம்புல குருமாவில் அதிகமாக உப்பு கொட்ட வேண்டியது, புளிக்குழம்புல மிளகாத்தூள் அதிகமாக கொட்ட வேண்டியது. பின்னாடி பிடிங்கிட்டு போகாது. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நிறைய கருவேப்பிலை எல்லாம் மெடிசன் இருக்குதாங்க. சுண்டல் பாருங்க, சூப்பராக பஞ்சு போல வந்துருச்சு. இப்போ வந்து இது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி விட்டுலாம். வந்து அரிசி ஊற போடுறேன். ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது இந்த அரிசி. எவ்வளோ தரமா? 75 ரூபா. 76 ரூபா, 77, 78 ரூபா. இது வந்து இது எவ்வளோ தரமா? 450 கிராம். இதில் 4 பேருக்கு ஆளுக்கு 100 கிராமு 50 கிராம் அரிசி வந்து குருவிக்கு சாப்பிட்றாரு. குருவி 50 கிராம் திங்குமா? நிறைய டெய்லி 10 குருவி 20 குருவி சாப்பிட்றாங்க. இதுங்களுக்கு ஆக்கி போட்டு நம்ம போண்டியா போல. புளி ஊற வச்சுருக்கேன். காலையில் தண்ணியில் புளி வச்சு வச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் மாடு மாதிரியே இருக்கும். குழம்புக்கும் ரசத்துக்கும் கொஞ்சம் புளி தான் போடுவேன், ரொம்ப போட மாட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். 2 கல் உப்பு போட்டு ஒரு சத்து இனி எதுக்குமா உப்பு எண்ணெயும் ஊற்றுறீங்க? உப்பு வந்து ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டேங்க. நன்றி நேரம் பழம் சொல்லியிருக்காங்களே உப்பிட்டு ஒரே உள்ளளவுன்னு இல்லைங்க. அதுக்காக சும்மா 2 கல் எண்ணெய் எதுக்குன்னா கொஞ்சம் குழம்பு சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை உப்பு எதுக்கு? அதான் சொல்லிட்டேனே, என்ன தேவை சாப்பாடு குழம்பு வரத்துக்கு. உப்பு எதுக்குமா? அதுக்கு தான் சாஸ்திரம். அதெல்லாம் சாஸ்திரம். அதெல்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. இது எதுக்கு நினைக்கிறீங்க? இது வந்து இதுக்கு ரசத்துக்கு உருளைக்கிழங்குக்கு. நெல்லுங்க பாருங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விடுங்க. அப்போ புளியெலாம் அந்த நெஜம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் பாருங்க. இது காலையில் குருமா செஞ்சுட்டு மிச்சம் இந்த தேங்காய், அதனால் கொஞ்சம் மிச்சம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கலந்து வச்சு செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கும் குழம்பு. இதில் கொஞ்சம் தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் 2 நேரத்துக்கு வரும். நாங்களாம் அதில் சிக்கனமாக இங்கே பாருங்க. சூப்பராக குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே ஸ்டவ்லேயே வச்சுட்டேன்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், நம்ம சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சளிக்கு தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இலையை நல்லா கழுவிட்டு அது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டு நல்லா வதக்கலாம். ஏன்னா பச்சை வடை போகணும். அது இல்லாமல் இது இலையில ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அதனால் அந்த வதக்கிட்டா அந்த முள்ளெல்லாம் செத்து போயிடும். அதனால தான் வதக்கலாம். இதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இந்த ஒரு 2 தக்காளி போட்டு சும்மா ஒரே ஓட்டு மட்டும் ஓட்டிடலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் என்ன பெருங்காயம் இங்கே நம்ம அரைச்சி வச்சது அதை போட்டு சும்மா ஒரே ஒரு வதக்கிப்போம். இப்போ வந்து புளி கரைச்ச தண்ணியை அப்படியே கழுவி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு
ஒரு துளி மிளகாத்தூள், ஒரு துளி மல்லித்தூள் போட்டால் நல்லா இருக்கும். ரசமும் நல்லா திக்காக வரும். என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து உன் வேலை என்ன வேலை? நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன்னா அதுக்கு தான். இந்த பாருங்க பாப்பா எப்படி கட் பண்ணியிருக்கு பாருங்க. பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு. பாப்பா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து. இது யார் சொல்லிட்டு வந்தா உனக்கு? என் கிளாஸில் ஒருத்தி கொண்டு வந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி 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 சாப்பிட்டுன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் நல்லா இருக்கா. பாப்பா எப்படி செய்ய என் ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடுகு, சோம்பு, சீரகமா? கடுகு, சோம்பு, சோம்புக்கும் சமையல் செஞ்சு அதை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிடணும். சரி சரி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பும், உளுந்து, சோம்பு, கடுகு இது கொட்டிக்கலாம். இடிச்ச பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப நல்லா வேகணும். கட்டாயம் 2 நிமிஷமாவது வேகணும். ஏன் அப்போ திங்க நல்லாயிருக்கும். நம்ம கொட்டிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு போட்டுக்கொள்ளலாம். பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கை போட்டுக்கொள்ளலாம். கிண்டி கிண்டி 1 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், எவ்வளோ ஸ்பூன்? 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, சிறிது மல்லித்தூள், பெருங்காயத்தூள் கொட்டலாம். இதையும் சேர்த்து கொட்டலாம். அதை ஒரு கிண்டி கிண்டலாம். ஆமாம் இவ்வளோ கொதிக்கிறாண்டி. இதுக்கு வந்து தண்ணியை ஒட்டமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். நம்ம கோலம் போடுவோம்ல, முன்னாடி அப்படி தெளிப்போம்ல, அந்த மாதிரி தெளிக்கணும். இப்போ கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேகலை, ஆனால் திரும்பி கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க நம்ம கிழங்குல வந்து கொஞ்சம் பொட்டுக்கல் மாவு போடலாம். தேங்காய் சூத்தினா நல்லாயிருக்கும். பொட்டுக்கல் மாவு போட்டால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொட்டுக்கல் மாவு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனோம்னா சூப்பராக நல்லா வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா சுட சுட சாதம், அப்புறம் சூப்பரான சுண்டல் குழம்பு, வெள்ளை சுண்டல் குழம்பு, அப்புறம் வந்து இது வந்து தூதுவளை ரசம், அப்புறம் அப்பளம், அப்பா செஞ்ச உருளைக்கிழங்கு வறுவல். இதுதான் இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுவோம். ஜிபி செலவழிச்சு தான் அப்லோட்லாம் பண்ணுறோம். அதனால் எங்களுக்கும் ஆதரவு தாங்க. தேங்க்யூ.